வெல்கம் டு ஆல். நீங்கள் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸில் 10th அல்ஜிப்ரா சாப்டரில் மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் 3.56 கன்சிடர் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த நம்பர் ஆஃப் மென் அண்ட் உமன் ஒர்க்கர் இன் த ஃபேக்ட்ரிஸ் 1, 2, 3. ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியில் எவ்வளோ மென் எவ்வளோ உமன் ஒர்க் பண்ணுறாங்க, செகண்ட் ஃபேக்ட்ரியில் எவ்வளோ மென் எவ்வளோ உமன் ஒர்க் பண்ணுறாங்க, தேர்டு ஃபேக்ட்ரியில் எவ்வளோ மென் எவ்வளோ உமன் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாங்கன்னு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. represent the above information in the form of a matrix. மேட்ரிக்ஸில் ஃபார்ம் பண்ணால் ரோஸ் காலமாக ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க, அதை மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோங்கிறது என்ன அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டு ஹரிசாண்டலாக இருக்கிறதுக்கு பேர் ரோ, டாப் டு பாட்டம் வெர்டிக்கலாக இருக்கிற லைனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அதை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் ரோ காலம் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், மேட்ரிக்ஸ் ஃபார்மில் 23 men 18 women, 47 men 36 women, 15 men 16 women. இதுதான் மேட்ரிக்ஸ் ஃபார்மு. இதில் ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலையும் இருக்கக்கூடிய மென்ஸ் அண்ட் உமன்ஸ் என்ன பண்ணியிருக்க நம்ம ரோல் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். காலம்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு ஃபேக்ட்ரியில் இருக்கிற மென் மட்டும் வரும், ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலையும் இருக்கக்கூடிய உமன்ஸ் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது காலம். இது எப்படி இருந்தால் நமக்கு என்னது ரோஸ், ஹரிசாண்டலாக இருக்கிறது ரோஸ், வெர்டிக்கலாக இருக்கிறது காலம். அப்போ இந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர்னு கேட்டாங்க அப்படின்னா பின்னாடி பார்ப்போம். ஆர்டர்னு என்னன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம். அதுதான் இந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர். ஆர்டர் என்னது, 3 ரோஸ் இருக்குது, 2 காலம் இருக்குது. அப்போ 3x2 அப்படிங்கிறது ஆர்டர். இதில் ஆர்டர் கேட்கல, வேற என்ன கேட்டிருக்காங்க, வாட் டஸ் த என்ட்ரி இன் த செகண்ட் ரோ அண்டு ஃபர்ஸ்ட் காலம். எது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், 1, 2 செகண்ட் ரோ, இது ஃபர்ஸ்ட் காலம். அப்போ எது ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க 47. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தில் என்ன என்ட்ரி பண்ணியிருக்கிறோம் 47. அது என்னது, நம்பர் ஆஃப் மென் ஒர்க்கிங் இன் ஏ செகண்ட் ஃபேக்ட்ரி. எதை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், என்ட்ரி இன் தி செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் இஸ் number of men worked in factory 2 எவ்வளவு is equal to 47. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.57 if the matrix has 16 elements what are the possible orders it can have. சரி, நம்ம போன சம்ல என்ன மென்ஷன் பண்ணேன், ஆர்டர்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குது, 1, 2 2 ரோ இருக்குது, 1, 2, 3 3 காலம் இருக்குது. இப்படி இருக்கிறது ரோ, இப்படி இருக்கிறது காலம், 2 ரோ 3 காலம் இருக்கு. இதுதான் ஆர்டருங்களா? அப்போ இதில் இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட் எத்தனைன்னு பாருங்களேன். இதை மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட் ஈக்குவலாக இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6 இருக்குங்களா, 2, 3 சார் 6. அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டும் ஆர்டருடைய மல்டிஃபிகேஷன் என்ன வரைக்கும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஆர்டர் என்னது, மொத்தம் 16 எலிமெண்ட் இருக்குன்ட்டாங்க. எவ்வளோ எலிமெண்ட் இருக்கு, 16 எலிமெண்ட் இருக்குது. அப்போ எவ்வளவு ஆர்டர்ஸ் பாசிபிளாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அப்போ the possible orders are என்னெல்லாம் வரலாம், மொத்தம் 16 எலிமெண்ட்டுங்களா, ஒரு ரோ 16 காலம் வரலாம், இல்லைன்னா 16 ரோ 1 காலம் அப்படி ஒரு மேட்ரிக்ஸ் வரலாம். சரிங்களா? அப்புறம் 4x4 4 ரோஸ் 4 காலம். சரிங்களா? வேற என்ன வரலாம், 8 ரோஸ் 2 காலம், 2 ரோஸ் 8 காலம். வேற ஏதாவது சான்ஸ் இருக்குங்களா 16 வர்றதுக்கு? 1 16 சார், 16 1 சார், 4 4 சார், 8 2 சார், 2 8 சார். வேற எதுவும் சான்சஸ் இல்லை. அப்போ these are the possible orders to have the element எவ்வளவு 16 எலிமெண்ட். 16 எலிமெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கிற ஆர்டர் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா இதெல்லாம் நமக்கு பாசிபிள் ஆர்டர்ஸ். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.15 construct a 3x3 matrix whose elements are Aij is equal to I square into J square.
நம்ம ஒரு மேட்ரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா என்ன ஃபார்முலா போடுவோம்? ஏஐஜேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்ன ஐஜேங்கிறது? ஐங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எந்த ரோ, ஜேங்கிறது எந்த காலம் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணும். ஏஐஜேல ஐங்கிறது எந்த ரோ, ஜேங்கிறது எந்த காலம். நமக்கு 3x3 மேட்ரிக்ஸ்னா 3 ரோ 3 காலம் இருக்கணும். 9 எலிமெண்ட், 3 ரோ 3 காலம், மொத்தம் 9 எலிமெண்ட் இருக்கணும். எப்படி 3 ரோ 3 காலம்னா 1 1 1 2 1 3 2 1 2 2 2 3 3 1 3 2 3 3 அந்த 9 எலிமெண்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? மேட்ரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். அப்ப 3x3 மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா நம்ம மேட்ரிக்ஸ் பேர் வச்சுக்கிறேன் ஏ அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலேன். எனக்கு 3x3 மேட்ரிக்ஸ் வேணும். அப்ப 1 1 1 2 1 3 2 1 2 2 2 3 3 1 3 2 3 3 இதுதான் 3x3 மேட்ரிக்ஸ். இதை தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரெப்ரசன்ட் கொடுத்துட்டாங்க. ஏஐஜே, ஐங்கிறது நம்பர் ஆஃப் ரோ, ஜே நம்பர் ஆஃப் காலம். ஐஜேல ஐ ஸ்கொயர் இன்டூ ஜே ஸ்கொயர், ஐயோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணணும், ஜேயோட ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ண சொல்றாங்க? இன்டூ பண்ண சொல்றாங்க. இது ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சிடலாமா? என்ன வரும்? ஏ 1 1 ஏஐஜேக்கு என்ன ஃபார்முலா? ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் இன்டூ ஜே ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1 1 1 ஸ்கொயர் இன்டூ 1 ஸ்கொயர், 1 இன்டூ 1 1. ஏ 1 2 1 square into 2 square, 1 into 4 4. A 1 3 1 square into 3 square, 1 into 9 9. A 2 1 இது மூணு முடிஞ்சு அடுத்து இங்க 2 1 2 square into 1 square, 4 into 1 4. A 2 2 2 square into 2 square, 4 into 4 16. A 2 3 2 square into 3 square, 4 into 9 36. A 3 1 3 square into 1 square, 9 into 1 9. A 3 2 3 square into 2 square, 9 into 4 36. A 3 3 3 square into 3 square, 9 into 9 81. இந்த ஒவ்வொரு பொசிஷனுடைய எலிமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது எடுத்து அப்படியே என்ன பண்ணுறோம்? இந்த மேட்ரிக்ஸில் மென்ஷன் பண்ண போகிறோம். கரெக்டான இடத்துல கரெக்டான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண முடிஞ்சு. இப்போ ஏ 1 1 எவ்வளவு? 1 4 9 4 16 36 9 36 81. 1 1 பொசிஷன், 1 2 பொசிஷன், 1 3 பொசிஷன், 2 1 2 2 2 3 3 1 3 2 3 3. சரிங்களா? இதுதான் அவங்க கேட்ட மேட்ரிக்ஸ் 3x3 ஆர்டரில். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.59. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏபிசிடி ஃப்ரம் த ஈக்குவேஷன் a மைனஸ் பி 2a ப்ளஸ் சி 2a மைனஸ் பி 3c ப்ளஸ் டி. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? ஈக்குவல் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அப்படின்னா அந்தந்த கரஸ்பாண்டிங் பொசிஷனுக்கு என்னவா இருக்கும்? ஈக்குவல்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு அர்த்தம். இப்போ இந்த பொசிஷனுக்கும் A11 பொசிஷனும் இதில் A1 பொசிஷன் ஈக்குவல், A12 பொசிஷன் A12 பொசிஷன் ஈக்குவல், A13யும் A13 ஈக்குவல், A21ம் A21 ஈக்குவல், A22ம் A22 ஈக்குவல். ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னா அதோடைய கரஸ்பாண்டிங் பொசிஷன் ஈக்குவல்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ என்ன வரும் நமக்கு? A மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1. இதோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2a ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 5. இது செகண்ட் ஈக்குவேஷனு. 2a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. இது தேர்ட் ஈக்குவேஷனு. 3c ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 2. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்னென்ன கேட்டிருக்காங்க? ஏபிசிடி கேட்டிருக்காங்க. சரி, கம்பேர் பண்ணுங்க. இப்போ ஏபி ஏபி இந்த 1 and 3ல கம்பேர் பண்ணிக்கலாமா? இங்கேயும் ஏ இருக்குது, பி இருக்குது, இதுலேயும் ஏவும் பியும் இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1 3 கம்பேர் பண்ணிக்கலாம். அதில் பி கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்து எழுதிக்கிறோம். ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1. ஈக்குவேஷன் 3 எடுத்து எழுதிக்கிறோம். 2a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டு பி சேமாக இருக்குங்களா? சைன் மட்டும் மாற்றிக்கலாம். இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு. ஆட் பண்ண அது கேன்சல். ஏ மைனஸ் 2a
மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இப்போ ஏ ஒன்னுட்டு எதில் எதுவும் அப்ளை பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டுனா 1 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1, 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு பி, 0 இஸ் ஈக்குவல் டு பி. ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் சி கிடச்சிருமா? செகண்ட் ஈக்குவேஷனில் 2a, 2 இன்ட்டு ஏ வேல்யூ எவ்வளவு? 1 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2, சி இஸ் ஈக்குவல் டு 3. ஏ பி சி கண்டுபிடிச்சாச்சு. டி எங்கே இருக்குது? ஃபோர்த் ஈக்குவேஷனில். ஃபோர்த் ஈக்குவேஷன் 3c ப்ளஸ் டி. 3 இன்ட்டு சி எவ்வளவு? 3 ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 2 minus 9. D is equal to minus 7. Therefore, A value 1, B value 0, C value 3, D value minus 1. எடுத்துட்டு எழுதுங்க. A is equal to 1, B is equal to 0, C is equal to 3, D is equal to minus 7. கிளியருங்களா? உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.